இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 27 தவம் 269 குறள். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூற்றத்தை கடத்தலும் உண்டாவதாம் தவத்தான் வரும் ஆற்றலை தலைப்பட்டவர்க்கு. தவம் செய்பவர்கள் பிறர்க்கரிய ஆற்றலை பெற்று விளங்குவார்கள். அந்த ஆற்றல் கூற்றுவனையும் வெல்லும் ஆற்றலாக இருக்கும். துன்பத்தை துன்பம் என்று கொள்ளாமல் வாழ்பவர்க்கு மரணம் என்பதும் இல்லாமற் போகும். மரணத்தினின்று தப்புதலும் அவர்களுக்கு கைகூடும். தவம் செய்து அதனால் வரும் ஆற்றலை பெற்றவர்கள் பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடைவார்கள். தவம் செய்தால் பிறப்பு இறப்பு அற்ற நிலையையும் அடைவார்கள் தவம் செய்பவர்கள் என்று சொல்கிறார். அதனால தான் தவம் செய்பவர்கள் மிகச் சிறந்தவர்களுங்க. அவங்க என்னன்னா உண்ணாமல் அப்படியே இருக்கிறார்கள். தவத்தோடு வாழ்க்கை ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தமிழகம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு தமிழர்களுடைய பண்பாடு கொஞ்சம் சிதைந்து விட்டது. அந்த சிதைந்த பண்பாட்டை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் காரணம், இளைஞர்கள் தான் காரணம், மாணவ செல்வங்கள் தான் காரணம். மாணவ செல்வங்கள் என வருங்கால தூண்கள் நீங்கள் தான். அதனால் தயவு செய்து தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதன்படி வாழ்க்கையில் ஒழுகுங்கள். நிச்சயம் நீங்கள் நல்லவராக வாழ்வீர்கள் என்பது நிச்சயம். திண்ணம். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.